ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கும் ஹீரோனியா சொன்ன அந்த மைடன் ஆஃப் டெஸ்டினி அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது டேரெக்டாக புரிய வந்துடும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 11. எல்லா கேப்சர் டார்கெட்ஸுமே அவங்கவுங்க ஜோடி கூட ஜாலியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் முடியலை. பேர் அண்ட் டாட்டரான அந்த ஹீரோனியாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். எனக்கு தெரியும் என்ன தேடி நீங்கள் வருவீங்கன்னு இன்னும் முட்டாள் மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. உங்ககிட்ட பேசிட்டு சில மெசேஜ் டெலிவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த சேரில் உட்கார நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் தான் உங்களுக்கு ஏற்ற ஜோடின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லை, அந்த லைட் ஸ்பிரிட் தான் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்குறா. நான் ஹீரோயின்ங்கிறதுனால தான் லைட் ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு போல, நான் ஸ்பெஷல் தான் ஹீரோயின் சொன்னேன். அது ஒன்றும் உண்மை இல்லை. ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம நார்மல் தான், அது பப்ளிக் நாலேஜ்க்கு தான் தெரியாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்கோம். ஹியர் நோபல்ஸ்க்கு தான் ஸ்பிரிட் இருக்கிறதே தெரியும், நீ பேரன் பொண்ணுங்கிறதுனால தான் உனக்கு தெரியல. வெளியவோ சொல்லாத நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியா நம்ம ஹீரோட்ட வந்து ஹீரோனியாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. என் மடியில வந்து உட்காரு, அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்றாங்க. மயக்கத்துல இருந்தப்போ உன்னோட அந்த லைட் ஸ்பிரிட்டை எனக்கு கரெக்டான ஃபியூச்சரை காமிச்சதுன்னு சொல்லவும், அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே என் கூட இருந்தா தான் உங்களால ஹாப்பியா இருக்க முடியும்னு சொன்னா. அது ஒன்றும் எனக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லவும், நீங்க ஹியூமனா இல்லாததுனால தான் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னா. இப்ப டால் கிடையாது, எனக்கான மைடன் ஆஃப் டெஸ்டினி பர்ட்டியா தான், அவ என்ன ஹியூமனா மாத்திட்டான்னு சொல்லவும், பட் அவ ஒரு வில்லனஸ், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோனியா சொன்னா. நேச்சர் கிடையாது அண்ட் மாறின இன்னொரு பர்சனையும் எனக்கு தெரியும். ஃபியூச்சரை மாத்தின அந்த பர்சன் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. நான் என்னத்தை மாத்தினேன், நான் சினாரியோ படியே தானே போனேன் அப்படின்னு ஹீரோனியா கேட்டா. ஒரிஜினல் சினாரியோல ஹீரோனியா வந்துட்டு நோபல் லேடியா மாறியிருப்பா. ஆனா நீ பாரு, உண்மையான நோபல் லேடியா மாறதுக்கான எந்த விஷயத்தையும் கத்துக்கிடல. ஒருவேளை நீ கொய்னா மாறினா நீ செய்யற ஒவ்வொரு சின்ன ஆக்ஷன் கூட கிங்டமைய பாதிக்கும். அகாடமிக்கு நீ வந்து அந்த 4 வருஷத்துல என்னத்தை மாத்திக்கிட்டா நம்ம ஹீரோ கேக்குறான். வாயா மூடு, இங்க என்ன நடக்குது, இப்படி ஒரு இவெண்டே கிடையாது, இதெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன், என்னோட பீச்சான் எங்க அப்படின்னு சொல்லி வா பார்க்கவும், உன்னோட அந்த பறவை இதுக்கு மேல உயிரோட இல்ல, அது தன்னோட உயிரை உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அது அப்படி பண்ணதுக்கு காரணமும் உன்னோட மிஸ்டேக் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீ போய் சொல்ற, பீச்சான் எங்க இருக்க, என்கிட்ட வா அப்படின்னு ஹீரோனியா கத்த ஆரம்பிக்கிறா. பீச்சான் மட்டும் தான் உன் பக்கம் இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் டைமா இவ இந்த சைடை என்கிட்ட காமிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பீச்சான் உன்கிட்ட சொல்ல சொன்னது இதுதான், ஈவன் உன்னால என்ன பார்க்க முடியலனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறோம். சோல் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அதோட ஃபிராக்மெண்ட்டை பிடிச்சி ஒரு செயின்ல வச்சிருக்கான். ஜனவோட பவரை பாரோ பண்ணி தான் நம்ம ஹீரோவால அந்த ஃபிராக்மெண்ட்டை சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை நம்ம ஹீரோனியா கிட்ட கொடுத்துட்டான். ஆடியன்ஸ் ஹால்ல உனக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்பா ஹீரோனியாக்கான பனிஷ்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட கேட்கவும் அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஹீரோனியாவா அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பாரன் ஹவுஸுக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு அவளை ஒரு நன்னா மாறதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நார்த் சைடு ரொம்பவே கஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த இடத்துக்கு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ. அந்த நார்த் சைடு சர்ச்சில் இறந்து போனவங்களை ரிவைவ் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு, யாருக்கு தெரியும், நீ கஷ்டப்பட்டு ப்ரே பண்ணாவும் ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைட் ஸ்பிரிட் உனக்காக தான் உயிரை கொடுத்துருக்கு, நீ பதிலுக்கு ரிஸ்க் எடுப்பியா அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த சாய்ஸை கொடுக்குறான். ஈஸியான சவுத் சர்ச்சை விட்டுட்டு பீச்சான்காக நான் நார்த் சைடே போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியா முடிவு எடுக்கிறா. அரசரும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. குட் பை ஹீரோயின், இதுக்கு மேல நீ ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சா, போகும்போது கூட கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படிங்கிற சிக்னலை காமிச்சிட்டு ஹீரோயினியா அங்கிருந்து கிளம்புறா. எல்லாம் சொன்னா டியா வருத்தப்படுவான்னு சில விஷயங்களை நம்ம ஹீரோ ஆல்டர் பண்ணிட்டான். பாத்தீங்களா, அந்த ஹீரோயின் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான், கொடுக்காம அடிப்பட்ட அவ ஸ்பிரிட்டை காப்பாத்த போராட்றா அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. சூப்பரான ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவ ரொம்பவே எஃபர்ட் போட்டு மாறி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம தனியா தான் இருக்கோம், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டா நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட நிறுவனம் கூறவா அங்க வந்துருத்தாங்க. இதுங்களை அனுப்ப முடியலையே நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மேரேஜ்க்கு அப்புறம் தான் மத்த விஷயங்களை பண்ணுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பனிஷ்மெண்டா ஜனோ நீ குதிரையா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். டியா நீ தான் என்னோட வைஃபா இருக்க போறேன்னு சொல்லவோ, வைஃபானவா கேட்டா, இதான் நம்ம சின்ன வயசா இருக்கும் போதே டிசைட் ஆயிடுச்சு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வில்லனஸ் என்ன ரிஜெக்ட் பண்ணிருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு சூப்பரான கிங்கா இருக்கிறதுக்கு உங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. வயலா இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இதுதான் என்னோட முடிவுன்னு நம்ம ஹீரோ அவளோட கையில கிஸ் பண்ணிட்டு, நீ தான் என்னோட மைடன் ஆஃப் டெஸ்டினி, நீ ஹாப்பியா இருக்கணும், அதனால சில உண்மைகள் உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா ஹீரோனியாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவோ தனியா சரக்கடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நீ பிறந்த மாதிரி இருக்க, அதுக்குள்ள உனக்கு கல்யாணமாக போதுன்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பர்ட்டியா உனக்கான ஹாப்பினஸ் கொடுப்பான்னு நினைக்கிறியான்னு அவங்க அப்பா கேட்கவும், கண்டிப்பா தவிர்த்து வேற பொண்ணு அந்த பிளேஸை ஃபில் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க அப்பா அப்படியே சிரிக்கிறாரு. நீ மைடன் ஆஃப் டெஸ்டினின்னு ஒரு தடவை என்கிட்ட வந்து கேட்டல, கூட தெரியாதுன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், அப்ப என்ன மாதிரி ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு அவங்க அப்பா கேட்கவும், சில
இன்ஃபர்மேஷன் வச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ராயல் பிளட்டுக்குன்னு ஒரு கதை இருக்கு. சில செஞ்சுரிஸ்ல ரொம்பவே திறமையான ஜீனியஸான பசங்க பிறப்பாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட எமோஷன்ஸ் எதுவும் இருக்காது. கிங்டமோட ஃபவுண்டரான டோஜுனா அந்த மாதிரி தான். பேட்டல்னா பிடிக்கும், யாரனாலும் ஈஸியா தோக்கடிப்பாரு. அப்படியே நிறைய அரசாங்கத்தை அவர் கைப்பற்றினாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணதே குயின் ஆனே தான். சின்ன வயசுல இருந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இவருக்கு தான் அவங்கள நிச்சயம் பண்ணியும் வச்சிருந்தாங்க. நம்ம வேணா ரன்னிங் ரேஸ் போலாமான்னு அந்த பொண்ணு கேட்டதும் என்ன யாரு தோக்கடிச்சதே இல்லைன்னு சொன்னா டக்குன்னு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஓடிட்டு யார் அந்த மரத்தை தொடுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சீட்டிங் பண்ணி அவ விளையாண்டுட்டு இருக்கா. இது அந்த பிரின்ஸுக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரைப்ஸ்குள்ள வார் வர ஆரம்பிச்சது. ரோஜனும் எல்லாரையும் எதிர்த்து வின் பண்ணிக்கிட்டே போய் கொலை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அவரோட வழியில குறுக்க நின்னது ஒரு பொண்ணு. இங்க பேட்டில் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மொத்த பேட்டிலையுமே அவர் கைவிட்டுட்டாரு. குயின் ஆனே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கிங்டம் பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிங்னு அவர் எல்லாரும் கூப்பிட்டாங்க. 100 வருஷங்களுக்கு ஒருக்க ராயல் பிளட்ல இந்த மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க. இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. அவங்க புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா கிங்டம் முன்னேறும், இல்லைன்னா அழிவை நோக்கி போகும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்ப இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜீனியஸா வந்த ராஜா சீக்ரெட் லைப்ரரியை கட்டியிருந்தாங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் நான் கட்டுக்கதையா தான் கேள்விப்பட்டேன். பட் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு பையன் எனக்கு பிறப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இன்டெலிஜென்ட்டா இருந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரியே உனக்கு ஒருத்தி கண்ட்ரோல் பண்ண இருக்கணும் தான் பார்ட்டியை நான் செலக்ட் பண்ணேன். அந்த கேம்பிளும் ஒர்க் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவும், அது என்னமோ உண்மைதான், நானும் என்ஜாய் தான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட 10வது வயசுக்கு நீ பர்த்டே ப்ரெசென்ட் கேட்டிய ஞாபகம் இருக்கா? லோனா லீஃபுக்கான சீட்ஸை கேட்டிய. உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஏன்னா அப்பதான் நீ நார்மலா ஃபீல் ஆன அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. ஜாலியா இருக்க, சீக்கிரமா என் பொறுப்பெல்லாம் தலையில கட்டிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியதான அவங்க அப்பா சொல்றாரு. இப்படியே குடிச்சிட்டு அவங்க அப்பா கிங்க மயங்கி விழுந்துருத்தாரு. அவங்க அம்மா தான் அவரை தூக்கிட்டு போறதுக்கு வராங்க. ராயல் ஃபேமிலியோட பிளட் லைனுக்கு பின்னாடி இப்படி ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னால ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒருத்தி தான் இந்த பர்ட்டியா. அவளாலதான் நானும் இப்ப இவ்வளவு மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அவங்க அம்மா இவங்கள வந்து பார்த்துட்டு நீ என் பையனா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தலையில கிஸ் பண்றாங்க. பர்ட்டி அவ மட்டும் அள வச்சியோ நான் மன்னிக்க மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்லவும், கண்டிப்பா நான் அவளை ஹாப்பியா பார்த்துப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா அப்பா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியாவோட வீட்டுல ஒரு குட்டி பையன் அவளை எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நான் தடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அண்ட் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அதில் தான் கல்யாணமும் நடக்க போகுது. புதுசாக ஏதோ ஒரு பையனை காமிச்சா அவன் அந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறான். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.